ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி குலோப் ஜாமுன் நல்லா ஈஸியாக டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக வீட்டிலே செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் எம்டிஆர் குலோப் ஜாமுன் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம். நான் ஒரு பேக்கெட் தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேக்கெட்டை ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நல்லா அந்த கட்டி இல்லாமல் எடுத்துக்கணும். அப்புறமேட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக வரதுக்காக நான் ஆட் பண்ணுறேன், நல்லா டேஸ்ட்டுக்காகவும். அதுக்கப்புறம் மில்க் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மில்க் இல்லைன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டான ஒரு மாவு இது நம்ம வந்து கொண்டு வந்துக்கணும். பூரி மாவு மாதிரி கெட்டியாக கொண்டு வரக்கூடாது. நல்லா சாஃப்டாக கொண்டதுக்கப்புறம் நெய் கொஞ்சமாக மேலே ஆட் பண்ணி 10 மினிட்ஸ் வந்து நம்ம ஊற விட்டுறணும். அடுத்து வந்து ஒரு பேனில் சுகர் 1 கப் நம்ம ஆட் பண்ணோம்னா 1.5 கப் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணணும். வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு கம்பி பதம் வராமல் இந்த மாதிரி பிசு பிசுன்னு கொஞ்சம் வரணும். அது வரைக்கும் தான் நம்மளுக்கு தேவை. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. கொஞ்சமாக நெய் வந்து நம்ம கையில் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா கிராக்ஸ் இல்லாமல் பால் வந்து சின்னதாகவே பிடிச்சிக்கலாம். அப்போ நம்ம செய்ய செய்ய நல்லா பெருசாக வந்துடும். அடுத்து வந்து நம்ம ஆயிலில் வந்து நல்லா நெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா ப்ரௌன் கலரில் இதாகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌனாக வரணும், அப்போ தான் உள்ளே வெந்திருக்கும். அடுத்து இதை எடுத்துக்கலாம். நல்லா கூலானதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஜீராவில் போட்டுக்கலாம். ஜீரா வந்து சூடாக இருக்கணும், பரவாயில்ல, சூடாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அப்புறமேட்டு 1 ஹவர் கழிச்சு பார்க்கலாம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, பர்ஃபெக்டாக. ரொம்பவே ஈஸியாக செய்யலாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம கொஞ்சம் பாதாம் வந்து மேலே ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள் செய்கிறது. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.